இன்னைக்கு நம்ம கேஸ்ட் அவே ஆன் த மூன்னு சொல்லி 2009ஆம் ஆண்டு கொரியன் மொழியில் ரிலீஸ் ஆன ஒரு வித்தியாசமான காமெடி சர்வைவல் படத்தை தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம பார்த்த சர்வைவல் படம் எல்லாமே உயிருக்கு போராடிட்டு இருக்க மாதிரியும் இல்லைன்னா சாப்பாடே இல்லாம கஷ்டப்படுற மாதிரியும் ரொம்பவே சென்டிமெண்டான ஒரு படமா தான் பார்த்திருப்போம். ஆனா சர்வைவல் படத்துல கூட காமெடியை கொடுக்க முடியும்னு சொன்ன படம் தான் இது. படத்தோட ஒன்லைன் சொன்னா கண்டிப்பா சுவாரஸ்யம் கெட்டு போயிடுன்றதால டைரக்டா நம்ம படத்துக்குள்ளேயே போயிடலாம். நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, தினமும் வித்தியாசமான படங்களை தமிழ்ல அப்லோட் பண்ணுவாங்கன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்ணுங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ அந்த சிட்டிக்கு நடுவுல உள்ள பிரிட்ஜ் மேல வந்து நின்னுட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு வேலை போயிடுச்சு, பயங்கரமான கடன் தொல்லை. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பிரேக்கப்பும் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்றது, நமக்குன்னு இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கலான்றதுக்காக அந்த பிரிட்ஜுக்கு மேல நின்று கீழே ஓடிட்டு இருக்க நதியில குதிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லி மனசுல தைரியத்தை வரவழைச்சிட்டு கீழே குதிப்பான். ஆனா ஹீரோட கெட்ட நேரம் அவன் நினைச்சது நடக்காம தண்ணியில விழுந்த உடனே வாங்கி போறான். அப்படியே தண்ணியில அடிச்சிட்டு வந்து அங்கிருந்து ஒரு கரையோரமும் சேர்றான். கண் முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் இறந்து போகல, உயிரோடு தான் இருக்கோம்னு சொல்லி பயங்கர கோவப்படுறான். அதனால என்ன பண்றான்னா அந்த சிட்டிக்கு நடுவுல இருக்க ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை பார்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த தண்ணியில குதிச்செல்லாம் சாக முடியாது, அதனால அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போய் அங்கிருந்து கீழே குதிச்சா கண்டிப்பா நம்ம இறந்து போயிடலாம்னு சொல்லி இப்போ அவன் கரை ஒதுங்கி இருக்க அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கு வழி தெரியாம அந்த காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பான். ஆனா ஹீரோ எவ்வளவுதான் தேடினாலும் இந்த இடத்த விட்டு வெளியில போறதுக்கான வழியே தெரியல. இப்பதான் தெரியுது ஹீரோ வந்து மாட்டி இருக்கிறது ஒரு சின்ன தீவு மாதிரியான ஒரு இடம். ஆனா கண்டிப்பா தண்ணியில நீந்தி இந்த இடத்த விட்டு வெளியில போக முடியும். ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம ஹீரோவுக்கு நீச்சல் தெரியாது. அதனால எப்படி இங்கிருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போய் நிக்கும் போது அந்த வழியா ஒரு டூரிஸ்ட் போட் வரும். அதை பார்த்த உடனே இவங்க கிட்ட லிஃப்ட் கேட்டு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டே கை காட்டுவான். அந்த டூரிஸ்ட் போட்ல இருக்க இன்னொருத்தனும் ஹீரோவை பாத்துருவான். ஆனா என்ன பிரச்சனைனா ஹீரோ கத்துறது அவனுக்கு கேட்கல. அது மட்டும் இல்லாம ஹீரோ இங்க இருந்து கை காட்டுறது அவனுக்கு பாய் சொல்ற மாதிரி தெரியும் போல. அதனால அவனும் ஹீரோவை பார்த்து நல்லா சிரிச்சுட்டு பாய் சொல்றான். அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா கோவப்பட்டு நான் உனக்கு ஒன்னும் பாய் சொல்லடா, என்ன எப்படியாவது காப்பாத்து, நான் இந்த இடத்துல வந்து மாட்டிட்டேன்னு சொல்லி பயங்கரமா கத்துவான். ஆனா எவ்வளவுதான் கத்துனாலும் அந்த போட் இருக்க தூரத்துக்கு ஹீரோ கத்துறது சுத்தமா கேட்கல. அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த போட்டும் அங்கிருந்து போகுது. பயங்கர கோவத்துல அந்த போட்ல இருந்தவனை திட்டிட்டு கண்டிப்பா இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழி இருக்குன்னு சொல்லி பாக்கெட்ல இருந்து அவனோட மொபைல் எடுத்து யாருக்காவது கால் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்றான். ஆனா அந்த மொபைல் சிக்னல் கிடைக்கல. இப்ப ஹீரோ கிட்ட ஒரு லைட்டரும் அவனோட ஒரு பர்ஸும் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்த ஒரு கட்டை எடுத்து அந்த மணல்ல ஹெல்ப்னு எழுதி வச்சுட்டு அது பக்கத்திலே உட்காந்துப்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோ நம்ம இங்க சாகதானே வந்தோம், இங்க இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தப்பிச்சு போய் எப்படியும் நம்ம அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு சாகதான் போறோம், அதுக்கு பேசாம இந்த தீவுலயே நம்ம செத்துறலாம்னு சொல்லி அவனோட கழுத்துல இருந்த டையை கழட்டி மரத்துல கயிறு மாதிரி தொங்க விட்டு தூக்கு போடுற மாதிரி பண்ணி இறந்து போயிடலாம்னு நினைக்கும் போது அவனோட கெட்ட நேரம் அந்த நேரம் பார்த்து அவனுக்கு வயிறு கலக்கும். உடனே அங்கிருந்த புதருக்கு பின்னாடி ஓடி போய் அவனோட காலை கடனையும் முடிக்கிறான். காலை கடனை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பசிக்குது. அங்கிருந்து சின்ன சின்ன காளான்களை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒருவேளை இது விஷ காலனா இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பசியில சாகிறத விட இதை சாப்பிட்டு சாகிறது எவ்வளவு மேல்னு சொல்லி கொலை பசியில் இருந்திருப்பான் போல. அங்கிருந்து மொத்த காலனையும் பறிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தீவோட கரைக்கு வந்து பார்க்கும்போது தண்ணியில அடிச்சுட்டு வந்து சில குப்பைகள் மாதிரியான பொருட்கள் அங்க ஒதுங்கி இருக்கும். ஒரு சின்ன பை மாதிரி எடுத்து அங்கிருந்து எல்லா பொருட்களையும் அதுக்குள்ள தூக்கி போட்டு நமக்கு ஏதாவது பயன்படுமான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் ஒரு புதருக்கு பின்னாடி வாத்த ஷேப்ல ஒரு போட் இருக்கும். ஆனா அது தண்ணியில ஓட்டுறதுக்குலாம் சுத்தமா செட் ஆகாது, ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கும். அதை எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருந்த எல்லா செடிகளையும் உடைச்சு உள்ள போட்டு அதுல ஒரு பெட் மாதிரி செட் பண்ணி அதுலயே தூங்கவும் செய்யறான். அப்பப்போ பசிக்கும் போது அந்த காட்டுக்குள்ள போய் அந்த காளான்களை பறிச்சு சாப்பிடவும் செய்யறான். நம்ம 3 வேளையும் இந்த காளானை மட்டுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அவன் வச்சிருந்த பையில 2 பக்கமும் 2 குச்சியை கட்டி மீன் பிடிக்க முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்பான். ஆனா ஹீரோ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு சின்ன மீனை கூட ஹீரோவால பிடிக்க முடியல. மறுபடியும் பசி எடுக்கும், திரும்ப காட்டுக்குள்ள போய் அந்த காளானையை சாப்பிட ஆரம்பிக்கிறான். திரும்ப அந்த கரைக்கு வந்து எப்படியாவது மீன் பிடிச்சே ஆகணும்னு சொல்லி ஒரு குச்சி எடுத்து அதை ஷார்ப்பா வெட்டி ஈட்டி மாதிரி செஞ்சு மீன் பிடிக்கலாம்னு சொல்லி திரும்ப தண்ணிக்குள்ள போய் நின்று மீன் ஏதாவது கண்ணில் படுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரிய மீன் அந்த வழியா போகும். இதை போட்டு தள்ளி இன்னைக்கு நைட்டு சாப்பிடலாம்னு சொல்லி கையில வச்சிருந்த ஈட்டி எடுத்து குத்துவாரு. ஆனா ஹீரோ குத்துனது மீன் கிடையாது, அவனோட காலு. வலி தாங்க முடியாம ஒரே காலில் நுண்டி வந்து திரும்ப அந்த தேவிலேயே உட்காந்துருப்பாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல மறுபடியும் பசிக்கவும் அந்த காளான் இருக்க இடத்துல போய் பார்த்தா அங்க ஒரு காளான் கூட கிடையாது, எல்லாத்தையுமே ஹீரோ சாப்பிட்டுட்டான். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்து ஒரு மரத்தை பார்க்கும்போது அந்த மரத்துக்கு மேல காக்காவோட ஒரு கூடு இருக்கும். அந்த கூட்டுக்குள்ள சில முட்டைகளும் இருக்கும். இப்போதைக்கு இந்த காக்கா முட்டைகளை சாப்பிட்டு அது உயிர் வரலான்னு சொல்லி அந்த மரத்துல ஏறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. இதுக்கு முன்னாடி ஹீரோ மரத்துல ஏறுனதே கிடையாது, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்துல கிட்டத்தட்ட பாதி ஏறி இருப்பான். அதே நேரம் அந்த காக்காவும் அந்த மரத்துக்கு வந்து அதே நேரம் அந்த காக்காவும் மரத்துக்கு வந்து ஹீரோவோட முகத்திலேயே கக்கா போகுது. இது என்னடா நமக்கு வந்து சோதனைன்னு சொல்லி திரும்ப கரைக்கே வந்து மறுபடியும் மீன் பிடிக்கலாம்னு முயற்சி பண்ணுவா, முடியாது. அங்க சில பறவைகளும் வந்துட்டு இருக்கும், அதையாவது அடிச்சு சாப்பிடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணான். அதுலயும் ஹீரோவுக்கு தோல்விதான். ஒரு சின்ன பறவையை கூட ஹீரோவால பிடிக்க முடியல. காக்கா கூட நம்மளை கலாய்க்குதுன்னு சொல்லி பயங்கர கடுப்புல வெறுப்போட உச்சத்துக்கே போயிட்டு திரும்பவும் அந்த காட்டுக்குள்ள போய் சில இடங்கள்ல தேடி பிடிச்சு மறுபடியும் சில காளான்களை கண்டுபிடிச்சு சாப்பிடவும் செய்யறான். அப்படியே 1-2 நாட்கள் போகுது. அப்படி ஒரு நாள் அந்த கரையில உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு சில மீன்கள் இறந்து போய் தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோ கண்டிப்பா இன்னைக்கு நைட்டு மீன் சாப்பிடுறோம்னு சொல்லி குடுகுடுன்னு ஓடி போய் அந்த இறந்து போன மீன்களை தூக்கிட்டு வந்து நெருப்புல சுட்டு அன்னைக்கு நைட்டு மீன் கறி சாப்பிடுறான். அப்படியே சில நாட்கள் போகுது.
ஹீரோவுக்கு சிட்டில வாழ்ந்த வாழ்க்கையை விட இந்த தீவுல வாழ்ற வாழ்க்கை பிடிக்கவும் செய்யுது. அதனால ஹெல்ப்னு எழுதி இருந்ததை அழிச்சிட்டு ஹெலோன்னு சொல்லி எழுதி வைக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த வாத்து போட்ல தான் இவ்வளவு நாளா தூங்கிட்டு இருந்திருப்பான். அதையும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி கிட்டத்தட்ட அந்த போட்டை அவனோட வீடு மாதிரியே மாத்துறான். அங்க கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு வித்தியாசமான நோய் இருக்கும். இது நோயின்னு சொல்றத விட ஒரு பயம்னே சொல்லலாம். என்னன்னா ஹீரோயினுக்கு மனிதர்களை பார்த்தாலே பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா கூட்டமான இடங்களுக்கு போறது ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது. ஹீரோயினோட வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ரூமுக்குள்ள தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த ரூமுக்குள்ள தான் இருக்காங்க. குளிக்கிறது, சாப்பிடுறது, பாத்ரூம் போறதுன்னு எல்லாமே இந்த சின்ன ரூமுக்குள்ள தான். சொல்ல போனா ஒரு மினி சைஸ் குப்பை தொட்டி மாதிரி இருக்கும். சொல்ல போனா ஹீரோயின் அவங்க அப்பா அம்மா கிட்ட கூட பேச மாட்டாங்க. ஹீரோயினோட ரூமுக்கு வெளியில வந்து அவங்க அம்மா உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டா கையில வச்சிருந்தா மொபைல் எடுத்து இவங்களுக்கு தேவையான பொருள் என்னன்றத மெசேஜ் பண்ணுவாங்க. ஹீரோயினோட அம்மா அதை கொண்டு வந்து ரூமுக்கு வெளியில வச்சுட்டு அவங்க அங்க இருந்து போயிடணும். அவங்க போயிட்டாங்கன்னு செக் பண்ணிட்டு தான் கதவு திறந்து வெளியில வந்து அவங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு திரும்ப அதே ரூமுக்குள்ள வந்து கதவு பொட்டிப்பாங்க. அவங்க இருக்க அந்த ரூமோட கதவு ஜன்னல் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு பகல் நேரத்துல வெளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம எல்லா ஜன்னலையும் மொத்தமா க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எல்லா ஜன்னலையும் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரூமுக்குள்ள அவங்க அடைஞ்சிருப்பாங்க. அப்ப அவங்க டைம் பாஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்ம ஊர்ல Facebook, இன்ஸ்டாலாம் இருக்க மாதிரி அவங்க ஊர்ல இருக்க ஒரு சோஷியல் மீடியால கிட்டத்தட்ட ஒரு ஃபேக் ஐடி மாதிரி கிரியேட் பண்ணி தன்னோட அடையாளத்தை மாத்தி வேற ஒரு ஆள் மாதிரி மத்தவங்க போடுற போஸ்ட் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்றத கூட ஹீரோயின் நேரா பார்க்காம சோஷியல் மீடியா வழியா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் ஹீரோயினுக்கு விண்வெளியை பத்தி ஸ்பேஸை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையும் இருக்கும். அவங்க கிட்ட ஒரு கேமராவும் இருக்கும். அதை வச்சு அப்பப்போ நிலாவை போட்டோ எடுக்கிறது, அதோட சேர்த்து வானத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி அந்த கேமரா மூலியமா பார்த்துட்டு இருப்பாங்க. இது மட்டும் தான் ஹீரோயினுக்கு இருக்க ஒரே ஹாபி. விண்வெளியை பாக்குறது கூட நைட் டைம்ல தான் பார்ப்பாங்களே தவிர பகல் நேரத்துல எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஜன்னலா ஓபன் பண்ணவே மாட்டாங்க. இப்ப கட் பண்ணி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஹீரோயினோட வாழ்க்கையில நம்ம இன்னொரு சம்பவத்தை காட்டுறாங்க. என்னன்னா இவங்க வாழ்ந்துட்டு இருக்க இந்த நாட்டுல 6 மாசத்துக்கு ஒரு தடவை 20 நிமிஷம் மட்டும் ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்காக மக்கள் எல்லாருமே வெளியில போகாம கிட்டத்தட்ட சொல்ல போனா லாக்டவுன் போட்ட மாதிரி ஏதோ ஒரு ஈவெண்டா கண்டக்ட் பண்ணுவாங்க போல. அந்த டைம்ல மட்டும் தான் பகல் நேரத்துல ஜன்னலை ஓபன் பண்ணி வெளி உலகத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி ஹீரோயின் பார்ப்பாங்க. அப்பவும் கூட ஹெல்மெட் போட்டு தன்னை யாரும் பாத்துறக்கூடாதுன்னு சொல்லி முகம் முழுக்க கவர் பண்ணிட்டு கேமரா வழியா தான் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் ஹீரோ அந்த தீவுல மாட்டிக்கிட்டான்றதையும் அவன் ஹெல்ப்னு எழுதி இருக்கிறதையும் கேமரா வழியா பார்த்திருப்பாங்க. அதுவும் எந்த டைம்லனா ஹீரோ இந்த தீவுல மாட்டினப்போ தன்னோட டைய மரத்துல மாட்டி தூக்கு போட முயற்சி பண்ணிருப்பான். அதை கேமரா வழியா ஹீரோயின் பார்த்துட்டு ஏதோ கொடூரமான மிருகத்தை பார்த்த மாதிரி ரொம்பவே பயத்தோட அங்க அடுக்கி வச்சிருந்தா அந்த குப்பைகளுக்குள்ள போய் விழுந்துருவாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு மனிதர்களை பார்த்தாலே பிடிக்காது. அதனால ஹீரோவை பார்த்ததுனால அவங்களுக்கு இருக்க பயம் இன்னுமே அதிகமாகுது. 20 நிமிஷத்துக்கு எந்த மனிதர்களும் வெளியில வரமாட்டாங்கன்னு சொன்னதுனாலதான் விண்டோவை ஓபன் பண்ணி வெளியிலயும் பார்த்திருப்பாங்க. ஆனா ஹீரோவை பார்த்த உடனே ரொம்ப பயத்தோட கேமராவை விட்டுட்டு திருச்சு வந்து பின்னாடி விழுவாங்க. ரொம்ப பயத்தோட ஓடி வந்து கேமராவை ஆஃப் பண்ணிட்டு விண்டோவையும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப போய் மறைஞ்சுப்பாங்க. அன்னைக்கு நைட்டு திரும்ப வந்து ஹீரோ காலையில தற்கொலை பண்ணிக்க போனா ஒருவேளை இறந்து போயிட்டானா இல்ல உயிரோடு இருக்கானான்னு பார்க்கலாம்னு சொல்லி திரும்ப நைட் டைம்ல கேமரா வழியா பார்க்கும்போது ஹீரோ இறந்து போயிருக்க மாட்டான், உயிரோட தான் இருந்திருப்பான். அதை பார்த்து ஹீரோயினும் இன்னும் சாகல போல உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி திரும்ப அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு வழக்கம் போல சோஷியல் மீடியால அவங்களோட வேலையை பார்க்க போயிருவாங்க. இது வரைக்கும் ஹீரோயின் 6 மாசத்துக்கு ஒரு தடவை அந்த லாக்டவுன் ஈவெண்ட் நடக்கும்போது மட்டும்தான் விண்டோ ஓபன் பண்ணிருப்பாங்க பகல் நேரத்துல. இப்ப ஹீரோவை பாக்குறதுக்காக அடுத்த நாள் திரும்ப பகல் நேரத்துல விண்டோ ஓபன் பண்ணி கேமரா மூலியமா ஹீரோ அந்த தீவுல என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வாத்து போட்டை இழுத்துட்டு வந்து அவனோட வீடா மாத்திட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம ஏதோ பிசினஸ் மேன் கால்ஃப் விளையாடுற மாதிரி ஒரு குச்சி எடுத்து அங்கிருந்து ஒரு கல்லை அடிச்சுட்டு ஏதோ கோல் போட்ட மாதிரி அவனே கை தட்டி சந்தோஷப்பட்டுப்பான். ஹீரோ அப்படி பண்றது ஹீரோயினுக்கும் பிடிச்சு போகுது. ஹீரோ பண்ற கோமாளித்தனத்தை ஹீரோயினும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் நம்மள பார்த்துட்டு இருக்காங்கன்ற விஷயம் ஹீரோக்கு இது வரைக்கும் தெரியாது. அதே நேரம் கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோக்கு தற்கொலை பண்ணிக்கலான்ற எண்ணத்தை விட்டுட்டு இதே தீவுல இப்படியே வாழ்ந்துடலான்ற மாதிரி முடிவு பண்றான். இதுக்கு முன்னாடி அந்த வழியா ஏதாவது போட்டு போனா ஓடி போய் ஏதாவது பண்ணி அங்கிருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி முயற்சி பண்ணவன் இப்போ அந்த வழியா ஏதாவது போட்டு வந்துச்சுன்னா அங்கிருந்து ஓடி வந்து புதர்களுக்கு நடுவுல மறைஞ்சுப்பான். தப்பி தவறி கூட யாராவது பார்த்து நம்மள இங்கிருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கவனமா இருக்கான். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எது ஒண்ணுமே இருக்கும்போது அதோட அருமை தெரியாது, நம்ம கையை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட உண்மையான வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஹீரோ இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு நூடுல்ஸோட எம்டி பாக்கெட் அங்க இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அவனோட சின்ன வயசுல ஹீரோட அம்மா அவனுக்கு நூடுல்ஸ் கொடுக்கும்போது வேண்டான்னு சொன்னது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகும்போது நூடுல்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது வாங்கி சாப்பிட்டதுன்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்து அப்ப ஏன்டா அதெல்லாம் சாப்பிடாம விட்ட, இப்போ அதோட வேல்யூ என்னன்னு தெரியுதான்னு சொல்லி ஹீரோவை போட்டு தன்னை தானே பயங்கரமா திட்டிப்பான். கண்ணை மூடி தூங்கலான்னு முயற்சி பண்ணா கூட கனவுலயும் அதே நூடுல்ஸ் வந்து ஹீரோவை தூங்க விடாம பண்ணுது. இப்ப ஹீரோவுக்கு அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை பார்க்கும் போதெல்லாம் கண்டிப்பா நம்ம அந்த நூடுல்ஸை சாப்பிட்டே ஆகணும், நூடுல்ஸை சாப்பிடாம நம்ம இறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாள் காலையில அவன் தங்கியிருக்க போட்டுக்கு பின்னாடி போய் பார்க்கும்போது நிறைய பறவைகளோட எச்சங்கள் இருக்கும். அதுல செரிமானமாகாத சில விதைகளும் இருக்கும். அதை எடுத்து கொண்டு வந்து தண்ணியில போட்டு கழுகிட்டு அந்த விதைகளெல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டுக்கு நடுவுல பள்ளம் தோண்டி அந்த இடத்துல மண்புழுக்கள் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அவனே தனியா கஷ்டப்பட்டு அங்க விவசாயமும் பண்றான். கண்டிப்பா எல்லா நேரமும் இங்க உட்காந்து இங்க வர பறவைகளை நம்ம விரட்டிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் போட்டிருந்த கோட்டு சூட்டு டையின்னு எல்லாத்தையுமே ஒரு குச்சியில கட்டி சோளக்குள்ள பொம்மை மாதிரி பண்ணி அந்த காட்டுக்கு நடுவுலயும் நட்டு வச்சுட்டு இந்த பொம்மையை தாண்டி எந்த ஒரு பறவையும் வந்து என்னோட விதைகளை சாப்பிட முடியாதுன்னு சொல்லி பயங்கர கெத்தா நின்றுட்டு இருப்பான். ஹீரோ அப்படி நின்றுட்டு இருக்கிறத ஹீரோயினும் கேமரா வழியா பார்த்துட்டு எவ்வளவு நாள்
தான் நம்ம வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்க முடியும். எப்படியாவது ஹீரோ கூட பேசலாம்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு தான் மனிதர்கள்னாலே பிடிக்காது. அப்புறம் எப்படி இங்க இருந்து வெளியில போய் ஹீரோ கூட பேச முடியும்னு யோசிச்சுட்டு பயங்கரமா ஒரு ஐடியா பண்ணி ஹீரோயின் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒரு பேப்பர்ல எழுதி அந்த பேப்பர் எடுத்து ஒரு பாட்டில்ல போட்டு தன்னோட உடம்பு முழுக்க கவர் பண்ற மாதிரி ரெயின் கோட் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஹெல்மெட் எல்லாம் மாட்டிட்டு நைட் நேரத்துல அந்த ரோட்ல யாருமே இல்லைன்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரொம்பவே பயந்து பயந்து அந்த ரோட்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. ஏதாவது கார் வந்தா அவங்க கிட்ட இருக்க கொடையை வச்சு மறைஞ்சுப்பாங்க. அப்படியே நடந்து வந்து ஹீரோ மாட்டி இருக்க அந்த தீவோட மிருஜு கிட்ட வந்து அவங்க கொண்டு வந்த பாட்டில தூக்கி தண்ணியிலையும் அடிக்கிறாங்க. பாட்டில தூக்கி தண்ணியில் அடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. அடுத்த நாள் காலையில கேமரா வழியா அந்த தீவுல ஹீரோ என்ன பண்றான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோயின் தூக்கி போட்டு அந்த பாட்டில் இன்னும் ஹீரோவுக்கு கிடைக்கல. அதனால ஹீரோ வழக்கம் போல அவன் டெய்லியும் செய்யற அந்த வேலையை செஞ்சுட்டே இருப்பான். இந்த தீவுல வந்து மாட்டிக்கும் போது மரம் கூட ஏற தெரியாம இருந்திருப்பான். இப்ப ரொம்பவே அழகா மரத்து மேல ஏறி பறவைகளோட முட்டையை ஆட்டையை போட்டு சாப்பிடுறது ரொம்பவே ஈஸியா மீன் பிடிக்கிறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு காட்டுவாசியாவே மாறிட்டான். அப்படியே சில நாட்கள் போகுது. ஹீரோ விவசாயம் பண்ண அந்த சோள விதைகள் எல்லாமே மண்ணுக்குள்ள வந்து ஒரு சின்ன செடி மாதிரி முளைச்சிருக்கும். அதை பார்த்த உடனே ஹீரோவால சந்தோஷத்தை அடக்கவே முடியல. கண்டிப்பா நம்ம இதை வச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டுலாம்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்துல குதிச்சுட்டு இருப்பான். அப்படி ஒரு நாள் காட்டுக்குள்ள ஏதோ தேடி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல மட்டும் வெளிச்சம் வித்தியாசமா விழுந்துட்டு இருக்கும். என்னன்னு சொல்லி மேல பார்த்தா ஹீரோயின் தூக்கி போட்ட பாட்டில் அந்த மரத்து மேலதான் மாட்டிருக்கும். ஹீரோ அது என்னன்னு பாக்கலாம்னு சொல்லி மரத்து மேல ஏறி போய் அந்த பாட்டில் எடுக்கும்போது உள்ள ஒரு லெட்டரும் இருக்கும். ஹீரோ அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த லெட்டர்ல பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவும் எழுதல. ஜஸ்ட் ஹலோன்னு மட்டும் தான் எழுதி இருக்கும். அதை பார்த்து ஹீரோக்கு எதுவுமே புரியல. நேரா அந்த சோளக்குள்ள பொம்மை கிட்ட வந்து உட்காந்து நான் ஹலோன்னு எழுதுனதை பார்த்து ஒருவேளை யாராவது எனக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்களோ அதை பார்த்துட்டு திரும்ப நமக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்களோன்னு சொல்லி அந்த சோளக்குள்ள பொம்மை கிட்ட புலம்பிட்டு இருப்பான். ஒருவேளை என்ன யாராவது பார்த்தா எப்படி என்ன அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க பார்க்க முடியும்? அப்ப நான் இங்க வந்து மாட்டிக்கிட்ட நாள்ல இருந்து என்ன யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க போலன்னு சொல்லி பயங்கரமா புலம்பிட்டு இருப்பான். சோளக்குள்ள பொம்மை கிட்ட புலம்பி முடிச்சிட்டு நேரா அந்த தீவோட ஒரு ஓரத்துக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஹலோன்னு எழுதி இருக்கிறத அழிச்சிட்டு ஹவர் யூன்னு எழுதி அதுக்கு பக்கத்துல ஹாய் சொல்ற மாதிரியே நிக்கிறான். கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு அப்புறம் நம்ம போட்ட லெட்டருக்கு ரிப்ளை வந்திருக்குன்னு சொல்லி அன்னைக்கு நாள் முழுக்கவே ஹீரோயின் அந்த போட்டோ பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நல்லாவே கனெக்ட் ஆகுது. அன்னைக்கு நாள் முழுக்கவே அந்த போட்டோவை பார்த்துட்டு இப்ப ஹீரோ ஹவர் யூன்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஒரு ரிப்ளை கொடுக்கணும்ல. திரும்பவும் நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி மறுபடியும் பிரிண்ட் எடுத்து இதே மாதிரி உடம்பு முழுக்க கவர் பண்ணிட்டு ஹெல்மெட்டையும் போட்டுட்டு பேப்பரை ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு மறுபடியும் கொண்டு போய் ஹீரோ இருக்க அந்த தீவுக்குள்ளேயே போடுறாங்க. பாட்டில போட்டு அடுத்த நாள் ஹீரோயின் கேமரா வழியா பார்க்கும்போது தீவுல ஃபைன் தேங்க்யூன்னு சொல்லி ஹீரோ எழுதியிருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயினும் சிரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3-4 மாசமா ஹீரோ அந்த தீவுல என்ன பண்ணிட்டு இருக்கான் எவ்வளவுலாம் கஷ்டப்படுறான்னு சொல்லி ஹீரோயின் கேமரா வழியா பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. அதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஹீரோ இவ்வளவு கஷ்டப்படுறதே நூடுல்ஸ்க்காக தான். நூடுல்ஸ் சாப்பிடணும்னு சொல்லி ஹீரோ ஆசைப்படுறான்றது ஹீரோயினுக்கும் தெரியும். அதனால வீட்டுல யாருமே இல்லாதப்போ ஒரு ஹோட்டலுக்கு கால் பண்ணி டெலிவரி பாயை வர சொல்லி அவனுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்து இந்த மாதிரி தீவுல ஒருத்தர் இருப்பாரு அவருக்கு கொண்டு போய் நூடுல்ஸ் கொடுங்கன்னு சொல்லி அந்த டெலிவரி பாய் கிட்டயும் சொல்லுவாங்க. அந்த டெலிவரி பாயும் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோ இருக்க அந்த தீவுக்கு வந்துருவான். இங்க வந்து ஹீரோ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கையை பார்த்து மிரண்டே போறான். டெலிவரி பாயை பார்த்தோன்னே ஹீரோ ஓடி போய் ஒரு புதருக்குள்ள மறைஞ்சுப்பாரு. ஆனா என்ன பிரச்சனைனா ஹீரோவோட தலை மட்டும் தான் மறைஞ்சிருக்கும். அதனால டெலிவரி பாய் போய் ஹீரோவை தட்டி கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு உங்களுக்கு இந்த நூடுல்ஸை கொடுக்க சொல்லி எனக்கு காசு கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். ஆனா ஹீரோ அந்த நூடுல்ஸை வாங்காம டெலிவரி பாய் கொண்டு வந்தா சாஸும் கெச்சப்பும் மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையுமே டெலிவரி பாய் கிட்டே கொடுத்து இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாரு. அந்த தீவில் நடக்கிற எல்லாத்தையுமே ஹீரோயின் கேமரா வழியா பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட 3 மாசமா அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். நம்ம ஆர்டர் போட்ட சாப்பாட்டை சாப்பிடாம வெறும் சாஸையும் கெச்சப்பும் மட்டும் எடுத்துட்டு திரும்ப டெலிவரி பாய் கிட்டே எல்லாத்தையுமே கொடுத்து விட்டான்னு சொல்லி ஹீரோயின் பயங்கர கோவத்திலையும் எதுக்காக அப்படி பண்றான்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தோடையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதே நேரம் டெலிவரி பண்ண போனா டெலிவரி பாய் திரும்ப ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து கதவை தட்டுவான். ஆனா ஹீரோயினுக்கு தான் மனுஷங்கனாலே பிடிக்காது. அதனால கதவை திறக்க மாட்டாங்கன்னு பார்த்தா எதுக்காக ஹீரோ அதை திரும்பி கொடுத்து விட்டான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரூமோட கதவை திறந்து ஹீரோ எதுக்காக அதையெல்லாம் திரும்பி கொடுத்தான்னு சொல்லி காரணத்தையும் கேட்பாங்க. இப்பதான் அந்த டெலிவரி பாய் ஹீரோயின் கிட்ட ஹீரோ எதுக்காக இந்த சாப்பிட வேண்டான்னு சொன்னான்ற காரணத்தையே சொல்லுவான். ஹீரோ என்ன சொல்லியிருக்கான்னா எனக்கு தேவையான நூடுல்ஸை நானே என்னோட கையால விளை வச்சு அதன் மூலியமா நான் செஞ்சு சாப்பிடணுன்றதான் என்னோட குறிக்கோள். அதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஈஸியா கொண்டு வந்து கொடுத்து என்னோட குறிக்கோளை அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டான். அதனாலதான் நான் திரும்ப கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லா நூடுல்ஸும் அங்க வச்சுட்டு டெலிவரி பாய் அங்க இருந்து போயிடுவான். ஹீரோயினுக்கு அதை கேட்டு இன்னுமே கஷ்டமாகுது. நம்ம பண்ண விஷயங்கள் ஹீரோவை ஹர்ட் பண்ணிருச்சு போல. நம்ம தான் உன்னோட மனசை கஷ்டப்படுத்திட்டோமோன்னு சொல்லி ஒரு பேப்பர்ல என் சாரின்னு எழுதி அன்னைக்கு நைட்டை கொண்டு போய் அந்த தீவுல தூக்கி போட்டு வந்துருவா. அடுத்த நாள் ஹீரோ அதை எடுத்து பார்த்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல நானும் உன்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்லி மறுபடியும் அந்த தீவுல எழுதியிருப்பான். ஹீரோயின் அதை கேமரா வழியா பார்த்துட்டு இருக்கும்போது வெளியில ஹீரோயினோட அம்மா கதவு தட்டுற சவுண்டும் கேட்கும். உள்ள இருந்தே ஹீரோயின் என்னன்னு கேட்பாங்க. ஹீரோயினோட அம்மா உனக்கு ஏதாவது தேவைப்படுதா நான் ஏதாவது உனக்கு வாங்கிட்டு வந்து தரணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்லலாம்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட மொபைல் எடுக்கும்போது திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல மொபைலை கீழே வச்சுட்டு நேரா போய் டோர் ஓபன் பண்ணி தன்னோட அம்மா கிட்ட நான் சோளம் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வேணும் வாங்கிட்டு வந்து தருவீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. அதை பார்த்து ஹீரோயினோட அம்மா மிரண்டு போறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பொண்ணோட முகத்தை அவங்க பார்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொண்ணுக்கு இருந்த அந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு வருது. பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட பொண்ணு தான் கிட்ட பேசுறான்னு சொல்லி அம்மாவுக்கும் பயங்கர சந்தோஷம். இன்னும் சொல்ல
சொல்லப் போனா ஹீரோயினும் அவங்களோட அம்மாவோட முகத்த ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேருக்கு நேரா பார்த்து பேசுறாங்க. ஹீரோயினோட அம்மா கண்டிப்பா நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புவாங்க. அதே நேரம் தீவுல ஹீரோ தான் விளைய வச்ச எல்லா சோளங்களையும் பறிச்சு அதை இடிச்சு மாவு மாதிரி ஆக்கி அதை கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பண்ணி ஒரு டின் கேனோட மூடிய கத்தி மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட அந்த சோள மாவு ஒரு நூடுல்ஸ் மாதிரி சின்ன சின்னதா வெட்டுவாரு. அது கூடவே பறவைகளோட முட்டையும் சேர்த்து ஹீரோயின் அனுப்பி வச்ச அந்த சாஸையும் சேர்த்து ஆல்மோஸ்ட் ஒரு நூடுல்ஸ் மாதிரியே பண்ணி அதை சாப்பிடவும் செய்வான். அப்படி சாப்பிடும்போது இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கடைசியா நம்ம அந்த நூடுல்ஸை சாப்பிடுறோம்னு நினைச்சு ஹீரோவால ஆனந்த கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியாது. ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல அழுதுட்டே அந்த நூடுல்ஸை சாப்பிடுறத ஹீரோயினும் கேமரா வழியா பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ முதல்ல அந்த தீவுக்கு வந்தது சாகணும்னு முடிவு பண்ணி தற்கொலை பண்ணிக்கணும்னு சொல்லி தான் பாலத்துல இருந்து கீழே குதிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த தீவை விட்டு தப்பிச்சு போறது மட்டும்தான் ஹீரோவோட ஒரே நோக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் நூடுல்ஸோட ஒரு கவரை பார்த்துட்டு இந்த நூடுல்ஸை எப்படியாவது சாப்பிடணும்னு சொல்லி தான் இவ்வளவு நாட்களா பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டிருப்பான். இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அந்த நூடுல்ஸை சாப்பிடும்போது அவனோட சந்தோஷத்தை அவனோட முகத்திலேயே பார்க்க முடியும். இந்த சீனை பார்க்கும்போது நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா நம்மளோட முழு எஃபோர்ட்டையும் போட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாம அந்த விஷயத்துக்காக நம்ம முழு அர்ப்பணிப்போட பண்ணா கண்டிப்பா அதுல வெற்றி கிடைக்கும்ன்றது இந்த ஒரு சீனை பார்க்கும்போதே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இப்ப ஹீரோ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கடைசியில அந்த நூடுல்ஸையும் சாப்பிட்டான். அதை பார்த்த ஹீரோயினும் கங்க்ராட்ஸ்னு சொல்லி பேப்பர்ல எழுதி கொண்டு வந்து ஹீரோ கிட்டயும் போடுறாங்க. அதை ஹீரோ எடுத்து பார்த்துட்டு இப்போதான் ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வமே வருது. அதனால வழக்கமா எழுதுற இடத்துக்கு வந்து நீ யாரு ஹூ ஆர் யூன்னு சொல்லி எழுதியிருப்பான். அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு தூக்கி வரைப்படுது. நம்மளை பத்தி சொல்லாமா வேண்டாமான்னு சொல்லி அன்னைக்கு நாள் முழுக்கவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. கடைசியா முடிவு பண்ணி நம்ம யாருன்ற உண்மையான அடையாளத்தை சொல்ல வேண்டாம், ஏதாவது ஃபேக்கா சோசியல் மீடியால இருந்து வேற ஏதாவது பொண்ணோட போட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பிடலாம்னு சொல்லி வேற ஒரு பொண்ணோட போட்டோ எடுத்து அதை ஒரு பாட்டிலுக்குள்ள போட்டு அன்னைக்கு நைட்டு அந்த பாலத்துல இருந்து தூக்கி போடலாம்னு சொல்லி அந்த பாலத்துக்கும் போயிடுவாங்க. ஆனா கடைசி நேரத்துல ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த பாட்டில தூக்கி போடாம திரும்ப வீட்டுக்கே வந்துருவாங்க. இவ்வளவு நாளா ஹீரோ கேட்கிற எல்லா கேள்விக்கும் உடனுக்குடனே பதில் வந்துட்டு இருக்கும். ஆனா இந்த முறை எந்த ரிப்ளையும் வரலன்னு சொல்லி ஹீரோ அந்த தீவு முழுக்கே பாட்டில் ஏதாவது கிடைக்குமா, அதுக்குள்ள ஹீரோயினை பத்தின மெசேஜ் இருக்குமான்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த காட்டுக்குள்ள தேடிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. அதனால பயங்கர கோவத்துல வந்து இதுக்கு முன்னாடி ஹூ ஆர் யூன்னு எழுதியிருந்த இடத்துலயே கீழே ஒயின்னு எழுதியிருப்பான். அதுக்கும் ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ரிப்ளையுமே வரல. அன்னைக்கு நைட்டு அந்த தீவுல பயங்கர மழை பெய்யுது. இன்னும் சொல்ல போனா சூறாவளி காட்டுற மாதிரி பயங்கர வேகத்துல காத்தும் அடிச்சுட்டு இருக்கும். அடிச்ச காத்துலயும் மழையிலயும் ஹீரோ இவ்வளவு நாளா வளர்த்த அந்த மக்காசோள செடி, அது மட்டும் இல்லாம அவன் இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருக்க அந்த வாத்து போட்டுன்னு எல்லாமே நாசமாகுது. ஹீரோ விவசாயம் பண்ணிட்டு இருந்த இடத்துல ஒரு சோளக்கல்ல பொம்மை இருக்கும். அதை கையில பிடிச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது இவ்வளவு நாளா அவன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாத்து போட்டு தண்ணியில அடிச்சிட்டு அவன் கண்ணு முன்னாடி ஹீரோவோட கை விட்டு போயிட்டு இருக்கும். அப்பதான் ஹீரோவுக்கு தான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது. இவ்வளவு நாளா இந்த வாத்து போட்டா தன்னோட சொந்த வீடு மாதிரி அவ்வளவு அழகா பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா தன்னோட கண்ணு முன்னாடியே அந்த போட்டு கைவிட்டு போகுதுன்னு சொல்லி தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டு இருக்க அந்த போட்டை பார்த்து பயங்கரமா அழுவான். இன்னும் சொல்ல போனா பல வருடங்களா கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு ஒரு சொந்தமா வீடு கட்டி அந்த வீடு கண்ணு முன்னாடி இடிஞ்சு போனா எந்த அளவுக்கு அழுவாங்களோ அதே மாதிரி கதறி கதறி அழுவான். அங்க கட் பண்ணி அடுத்த நாள் ஹீரோயினை கட்டுறாங்க. நேற்று அடிச்ச புயல்லையும் மழையிலையும் ஹீரோக்கு ஏதாவது ஆயிருக்குமான்னு சொல்லி கேமரா வழியா தீவுல பார்க்கும்போது ஹீரோ இவ்வளவு நாளா வாழ்ந்துட்டு இருந்த அந்த வாத்து போட்டை காணும். அது மட்டும் இல்லாம ஹீரோ அங்க வச்சிருந்த நிறைய பொருட்கள் அந்த தீவு முழுக்கவே சிதறி கிடக்கும். ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஹீரோ விவசாயம் பண்ண அந்த மக்காசோள காட்டுக்குள்ளதான் ரொம்பவே ஃபீல் பண்ணி சோகமா உட்காந்துருப்பான். எல்லாமே போனாலும் ஹீரோ உயிரோடு இருக்கான்னு சொல்லி ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஆறுதலும் ஆகுது. அதே நேரம் இந்த தீவுல ஏகப்பட்ட குப்பைகள் இருக்கு. சிட்டில இருந்து தண்ணி வழியா அடிச்சிட்டு வர ஏகப்பட்ட பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த தீவுல தான் சேர்ந்து இருக்குன்னு சொல்லி அதை கிளீன் பண்றதுக்காக ஒரு குரூப்பா அந்த தீவுக்கு வராங்க. அவங்கள பார்த்த ஹீரோ அவங்க கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு சொல்லி தலத்தறிக்க ஓடுவான். ஆனா அங்க வந்து எல்லாருமே ஹீரோவை பிடிச்சு இங்க வாழ்றதுக்கு தடை செய்யப்பட்ட பகுதி, இங்க எல்லாம் நீங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு போட்ல அங்கிருந்து ஹீரோவை தூக்கிட்டு வந்து சிட்டிக்குள்ள விட்டுருவாங்க. போட்ல போகும்போது ஹீரோ அந்த தீவையே பார்த்துட்டு போவான். சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட லெட்டர் மூலியமா பேசிட்டு இருந்த பொண்ணு கடைசி வரைக்கும் யாருன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த தீவுல இருக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன். என்ன ஏன்டா கொண்டு வந்து இங்க போட்டீங்கன்னு சொல்லி பயங்கர கோவத்துல அந்த தீவுல ஹீரோ இவ்வளவு நாளா வாழ்ந்ததெல்லாம் நினைச்சிட்டு ரொம்பவே சோகமா உட்காந்துருப்பான். ஹீரோயினுக்கும் ஹீரோக்கு என்னாச்சுன்னு தெரியாம கேமரா வச்சு அந்த தீவு முழுக்கவே தேடி பார்ப்பாங்க. ஆனா எவ்வளவுதான் தேடினாலும் ஹீரோ அங்க இருக்க மாட்டான். வேற ஏதோ சில மனிதர்கள் அந்த தீவை சுத்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ அங்க இல்லைன்றது தெரிஞ்சுட்டு ஹீரோயினும் அழுகுறாங்க. படம் பார்க்குற நம்மளுக்கும் ஹீரோயினுக்கு இருக்க அந்த பிரச்சனை தெரியும். மக்களை பார்க்கவே பிடிக்காத ஹீரோயின் எப்படி இந்த ஊர் முழுக்க தேடி எப்படி ஹீரோவை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி அதையே நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. அதையே நினைச்சு ஹீரோயின் பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா திடீர்னு ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு இருக்க எல்லா பிரச்சனையும் மறந்துட்டு அந்த ரூமோட கதை ஓபன் பண்ணிட்டு அந்த வீட்டை விட்டு தலதறிக்க ஓடுவாங்க. பாக்குற நமக்குமே ஷாக்கா தான் இருக்கும். அவங்களுக்கு இருக்க பிரச்சனை எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்க இருக்க ஏரியா முழுக்க எல்லா தெருவுலையும் தேடுவாங்க. அப்படி ஹீரோயின் தேடி ஓடிட்டு இருக்கும்போது அந்த வழியா போன 2 பேர் காட்டுவாசி மாதிரி ஒருத்தனை பார்த்தேன். ரொம்பவே மோசமா தாடியெல்லாம் வச்சுட்டு ரொம்பவே பழைய துணியை போட்டுட்டு இந்த வழியா நடந்து போனான்னு சொல்லி பேசிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஹீரோயின் அவங்க சொன்ன ரோட்ல ஓடி வந்து பார்க்கும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பு கீழே ஹீரோ உட்காந்துருப்பான். அதை பார்த்த உடனே ஹீரோயின் அவனை நோக்கி தலத்தறிக்க விடுவாங்க. கண்ணு கிட்டுற தூரத்துல தான் ஹீரோ இருக்கான். அவ்வளவுதான் 2 பேரும் சேர போறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது
இருக்கும்போது ஹீரோக்கு முன்னாடி ஒரு பஸ் நிக்கும். அந்த பஸ்ல ஏறி ஹீரோ அங்கிருந்து போயிடுவான். ஹீரோயினால அந்த பஸ்ஸோட ஸ்பீடுக்கு ஓடி வர முடியாது. ஆனா ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ஹீரோவ மிஸ் பண்ணிறக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமா அழுதுட்டே அந்த பஸ் பின்னாடியே ஓடி வருவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஹீரோயினால சுத்தமா ஓட முடியல. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஹீரோவ நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி பிளாட்ஃபார்ம்ல நின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்கும்போது அந்த வழியா போற எல்லா வண்டிகளையும் போலீஸ் ஓரமா நிறுத்திட்டு பக்கத்துல இருக்க பில்டிங்குள்ள போங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை 20 நிமிஷத்துக்கு எந்த மனிதர்களும் வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஈவென்ட் மாதிரி நடத்துவாங்க. அந்த ஈவென்ட் நடக்கிற டைம் இதுதான் போல. போலீஸ் ஸ்டாப் பண்ணதுனால ஹீரோ போயிட்டு இருக்க அந்த பஸ்ஸும் நிக்குது. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் பயங்கர சந்தோஷத்துல தலை தெறிக்க ஓடி வந்து ஹீரோ உட்கார்ந்திருக்க அந்த பஸ்லயும் ஏறிடுவாங்க. ஹீரோவை பார்த்துட்டே நேரா அவன் பக்கத்துல போவாங்க. ஆனா ஹீரோவுக்கு தான் இவங்க யாருன்னே தெரியாது. ஒரு மாதிரி மிரட்சியோட ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் பாக்குற பார்வையிலேயே இவங்க தான் நம்ம கூட பாட்டில எழுதி போட்டு பேசிட்டு இருந்தாங்கன்றது ஹீரோவுக்கும் தெரிய வருது. 2 பேரும் பார்த்து பயங்கரமா சிரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இதே மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மற்ற மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தினம் தினம் ஒரு புது வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை பார்க்குறேன். நன்றி.